வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. அதாவது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு விசித்திரமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சோம்னா அக்கவுண்ட்ல பணம் வரும். அதே வேளையில என்னென்னலாமோ உருட்டியிருக்காங்க. அது யாரு உருட்டியிருக்கா அப்படிங்கிறத இந்த காட்சியை ஒன் பை ஒன்னா நான் செகண்டுக்கு செகண்ட் இவருக்கு பதில் சொல்லியிருப்பேன். ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பணக்காரராக்க விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை கொடுக்கிறார். அதாவது ஆண்டவர் பணத்தை தேடி நாடுங்கள் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டா, இது கர்த்தர் சொல்லல. இது ஊடுருவிய பிசாசானவள் ஒளியின் வேஷத்தை தரித்து எந்த நாமத்துல வேணாலும் வரலாம். ஃப்ராட் பண்றதுக்கு என்ன நாமத்துல வேணாலும் வரலாம் இல்லையா? டீசெண்டா வரலாம், அப்படியே வந்துட்டு அப்படியே ஃப்ராட் பண்ணிட்டு போலாம். அப்படிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முழு புதிய ஏற்பாடையும் நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இடங்களிலும் பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாம் மாம்ச பிரகாரமாக பொருளாசை தூண்டுகிறதாகவும் பணத்தாசை தூண்டுகிறதாகவும் இருக்கும். அதுல ஆரம்ப அடிப்படை இயேசுவையே விட்டு வைக்காத இந்த பிசாசானவன் ஏதாவது 3 முறை சோதனை பண்றான். ஒண்ணு பசியினால, சரிங்களா? இன்னொன்னு வேண்டுமென்றே ஆண்டவரை சோதிக்கும்படி தாழ குதியும் அப்படின்னா. 3வது ஹைலைட்டட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மலை உச்சியில கொண்டு போய் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 4, 7, 8 ஆகிய வசனங்கள்ல வாசித்தீங்க அப்படின்னா, அவன் மகா மேன்மையை காண்பித்து இதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றன, என்னை தாழ பணிந்தால் இவைகள் எல்லாம் எனக்கு பிரியமானவனுக்கு கையளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிசாசானவன் தான் சாலிடா கொண்டு வரான். அப்போ உலக மகிமைக்கும் உலக இந்த பிரபஞ்சத்தின் கூடிய ஐஸ்வர்யங்கள் பணங்கள் இவைகள் எல்லாம் காட்சிப்படுத்துவது அல்லது மாய்மால வேலைகளை செய்வது, இப்படிப்பட்ட பணத்தாசை தூண்டுகிற காரியங்கள் எல்லாம் பிசாசினால் உண்டானதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஃப்ராடு போய், அதாவது இவன் பிரான்சிஸ், நாய்க்கு பேரு பிரான்சிஸ், எப்படி எசைக்கியா பிரான்சிஸ், எசைக்கியா ஃப்ராடுன்னு வைக்கலாம். எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்றாங்க பாருங்க. சரி, மேல என்ன சொல்லுதான் அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரா? சரி, மேல என்ன சொல்றாரு கேளுங்க. I pray நான் ஜெபிக்கிறேன் that your heart may பாருங்க, கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. be enlightened, உங்களுடைய இருதயம் பிரகாசம் அடைய வேண்டும், that you may know his inheritance. அதாவது எல்லாரும் பிரகாசம் அடையுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பணத்தாசையை தூண்டுவதற்கு, வணங்குற அந்த விஷயத்தை இது பண்றதுக்கு இருதயங்கள் பிரகாசம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை ஒட்டியிருக்காங்க. சரி, மேல என்ன சொல்லுதா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்போம். In the saints, அந்த பரிசுத்தவான்களுக்கு இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய சுதந்திரத்தினுடைய மகத்துவம் இன்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற பிரகாரப்படி நீங்க அதை கண்டிப்பா நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் 1:18 அவர் தம்முடைய பரிசுத்தவான்களிடத்தில் வைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு இதுவே சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன சுதந்திரத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ன? நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன், பாவத்தில் இருந்து மன்னிப்பு, சரிங்களா? புத்திர சிவிகாரத்தினுடைய சுதந்திரம். தேவனால இயேசு கிறிஸ்து எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ தேவனுடைய பிள்ளையாயிரும். பிள்ளையாகும் பொழுது நாம எதெல்லாம் கேட்கிறோமோ நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சோ அது சுதந்திரம். எப்படி? அப்பா பிதாவே அப்படிங்கிற கூப்பிடக்கூடிய சுதந்திரம், நித்திய ஜீவனுக்கு ஏற்ற சுதந்திரம், இப்படி பல காரியங்கள் இருக்கு. இதைத்தான் ஆவிக்குரிய பிரகாரமாக எபேசியர் 1:18 சொன்னாரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு உலகத்தினுடைய மகிமைக்கு ஏற்ப பண்ணா எப்படிப்பட்ட காரியம்? சரி, மேல அந்நிய பாஷையை வச்சு உருட்டியிருப்பான். அது என்ன உருட்டியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. brother Ezekiel, how can I know what God has kept from? எனக்காக தேவன் வைத்திருக்கிறது பிரதர் எசேக்கியா எப்படி எனக்கு தெரியும்? புதிய ஏற்பாட்டை படிச்சிருந்தா கர்த்தரானவர் நமக்காக என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஒண்ணு நித்திய ராஜ்யம், இன்னொன்னு இளைப்பாறுதல், சரிங்களா? இதுதான் ஹைலைட்டடான ஒரு விஷயமாக அவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதுதான் அவர் வச்சிருக்கக்கூடிய காரியம். அதற்காகத்தான் பரமேறி போய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு கூட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வச்சிருக்கிறாரு. இவன் என்ன வச்சிருக்கான் அப்படிங்கிறத கேட்பா, கேளுங்க. Marapoto kanala sopa katu barato konda, one room is open. மாக்கா ரூபா ரூசா தோத்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ப திறக்கிறாராம். எந்த ரூம்பா இருக்கும்? எந்த ரூம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அந்நிய பரிசுல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த ரூம் திறந்திருக்கு? கிச்சன் திறந்திருக்கா அல்லது பாத்ரூம் திறந்திருக்கா? எது திறந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்தினுடைய கதவை
திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதவைகளை பூட்டுகிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிறவர். இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரூம்புகளை திறக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. இந்த சீனே கிடையாது. இவன் எவ்வளவு பெரிய சீனை கிளப்புறான் பாத்தீங்களா? சரி, மேல என்ன இதுதான் பயங்கரமான என்ன சொல்றது, இதை பார்த்த உடனே நீங்க பயந்துட கூடாது. என்னங்கிறத பாருங்க. ஒரு அறை திறந்து இந்த சில காரியங்களை எம்ஜிஆர் படத்துல அலிபாபாவும் 40 திருடர்களும் அண்டாகாபசம் அபுர்காக்கும் திறந்துடு சீசேம், அதை திறந்துட்டா உள்ள ஊரா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா களவாண்ட பொருட்கள், தங்கம், வெள்ளி, இப்படி பல காரியங்கள் இருக்கும். ஏற்கனவே கதவை திறந்துட்டாரு, இப்ப 2வது கதவை திறந்திருக்கிறாரு. என்ன கதவா இருக்கும்? இந்த என்ன சொல்லுது, கொள்ளையடித்த படங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த கதவை தான் அண்டாகாபுசம்ங்கிற மாதிரி இவன் மிகப்பெரிய ஒரு உருட்டி இன்னொரு கதவை திறந்துட்டு அனதர் கதவை திறந்துட்டு எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆளா இருப்பா இவன். அப்பா பல கில்லாடியா இருப்பார் போல் இருக்கு. மேல என்ன சொல்றாரு? இன்னொரு பேங்க் திறந்து விட்டது. Oh, you have inheritance in Indian bank also. Okay. அந்நிய பாஷையை போட்ட உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பேங்க் கதவு திறந்திருக்கு. ஆள் இல்லாம போய் திறந்தோம்னா களவாங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சைலண்ட் வச்சிருக்காங்க. என்னடாது திறந்துருங்க. அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசி வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆயிடும். 10 மணிக்கு தான் கடையை ஓப்பன் பண்ணுவான். எந்த கடையை? இந்தியன் பேங்குங்கிற கடையை திறப்பா. திறந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 10:30க்கு தான் வேலையே ஆரம்பிப்பாங்க. எல்லா காரியங்களையும் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அந்நிய பாஷை எப்ப பேசுறானோ தெரியல, ஆனா திறந்திருக்கு. எதுக்காக திறந்திருக்கா? உங்களுக்கு படம் வர்றதுக்கு. எவ்வளவு பெரிய உருட்டா இருக்கு. சரி, ரைட்டு. You have an inheritance in the State Bank of India also. அந்நிய பாஷையில பேசுற உடனே ஸ்டேட் பேங்கே திறக்குது. அப்ப பூட்டுலாம் தேவை கிடையாது, தன்னாட்டுல திறந்துடும். எவ்வளவு பயங்கரமா காதுல ரத்தம் வர மாதிரி கதவுறானே, கேட்கிறவனுக்கு எங்க புத்தி போச்சு? அதை பூட்டி இருப்பாங்க, எல்லாம் ப்ரொடெக்ட் வச்சிருப்பாங்க. இவன் ரீக்கரபா ஊக்கரபா அப்படின்னு சொன்ன உடனே, கவரி கவரிபா அப்படின்னு சொன்ன உடனே கதவு திறக்குதுன்னா இது என்னவா இருக்கும் மக்களே? அப்படி திறக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. டூஸ் பண்ணி ஆகும். கடைசியில டூஸ் பண்ணி விடுதா, தேவையில்லாம போலீஸ் வேற உடனே வந்துருவா சைனர் கவுண்டா வச்சுக்கிட்டு. சரிங்களா? சரி, மேல என்ன சொல்லுன்னு கேளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மழை பெஞ்சதுன்னா 1 மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா தபலைகள்லாம் சத்தா லப்பட லபடல் 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 லப்பட லபடல் லபட லபடல் எவ்வளோ லபட அப்படின்னு சொல்லி நைட் ஆனா மழை நின்ன பிறகு கபட 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 கபடன்னு சுத்தமா சவுண்டு அப்படியே கபட 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 கபட. இந்த இதே ஃபார்மெட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த தவளையின் வார்த்தையை வைத்து கொண்டு இப்படி மாய்மாலமான காரியங்களை செய்யறாங்க. எல்லளவு வேணும் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பினை. சரி, மேல என்ன சொல்லுதான் அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டு வந்துருவோம் மக்களே. சரிங்களா? You have something in the Swiss bank also. Halwa. ஓஹோ, அதாவது ரீக்கரபா ஊக்கரபா அப்படின்னு சொன்னா ஸ்டேட் பேங்க்ல வந்துடும், இந்தியன் பேங்க்ல வந்துடும், மேல சுவிஸ் பேங்க்ல கூட பணம் வந்துருமா. எப்படி? இந்த அந்நிய பாஷையில பேசுனா சுவிஸ் பேங்க்ல பணம் வருதா? யாரா நீங்க, எங்க இருந்துதான் வர்றீங்க? அப்படியானால் இங்க இருக்கக்கூடிய பெந்தைகோஸ்தே அத்தனை பேரும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வசதியா இருக்கணுமே, பசையோட இருந்திருக்கணுமே. எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாம் பூரா நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. கெட்டதுக்கு இஎம்ஐ ஏதாவது பார்த்து கொண்டு இருக்க அன்பான சகோதரனே, நீங்க என்னைக்காவது அந்நிய பாஷையை பேசி உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்ததா? இல்ல சுவிஸ் பேங்க்லயே அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி நீங்க அக்கௌண்ட்ல பணம் வந்திருக்கும்? உங்க பேர்ல எப்படி வந்திருக்கும்? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அந்நிய பாஷையை பேசுறதுனால உங்களுக்கு பணம் வந்திருக்கு, 2,00,000 வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். சரியா? இது எவ்வளவு பெரிய கிறுக்கு, அதாவது கிருகாத்தனம் அப்படின்னு இருக்குல்ல, திருவாத்தான் அப்படின்னா திருவி திருவி பேசுவோம். வசனத்தை திருவி பேசுறோம் தான் திருவாத்தான். அப்ப எவ்வளவு பெரிய, இது எவ்வளவு பெரிய மோசமான செயல். அந்நிய பாஷை எதுக்காக கொடுத்திருந்தாரு? தேவ ரகசியத்தை பேசுறதுக்கு. தேவ ரகசியம் என்னன்னா நிச்சய ராஜ்யத்தை குறித்து, நீதியை குறித்து, எதை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை குறித்து இல்ல, பூமிக்குரிய மேலானவைகளை நாடுகள் அப்படி இருக்காரு. எதை நாடணும்? பூமிக்குரிய மேலானவைகளை நாடுகள். தேடுங்கள். எதை தேடணும் அப்படின்னா நித்திய ராஜ்யத்தை. முதலாவது தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் தேடிட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உடைக்காவும் கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அண்ணாணிகள் தேடடா. உனக்கு வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் நீ ஓடவே ஓடாத. தேவையில்லை. தரித்திரனான நீங்கள் பாக்கியவான்கள். புரியுதுங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றாரு. இந்த உலகத்துல தரித்திரமோ பணமோ உங்கள்கிட்ட சாலிடா நீங்க ஒரு வசதி வாய்ப்போட இருக்கீங்கன்னு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காருன்னா, அண்டை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏழையெல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அவன் தான் நீதி செய்யாம போயிட்டான். ஏவே இந்த யூதர்கள் தான் பணம் நிறைய வாங்கினாங்க,
நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிச்சதுனால பணம் செல்வாக்கா இருக்கிறாங்க, ஆனா நீதி செய்யல. சோ அந்த நீதியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. புரியுதுங்களா? அவன் வெந்தயத்தில் நீ எல்லா காரியங்களையும் தசமபாகம் கொடுக்குறான், இதையும் செய்யணும் அதையும் செய்யணும். சோ அதை பார்க்கணும், அவனுங்களை பார்க்கணும், நம்ம நீதி செய்யணும். உங்கள்கிட்ட பணம் வருது, பயங்கரமான காரியங்கள் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறருக்கு உதவ வேண்டும். அதுக்காக வேண்டுமென்றே ஒரு தரித்திரனை தேர வச்சிருப்பாங்க. வேண்டுமென்றே ஆண்டவர் ஏத்தாப்புல ஒரு தரித்திரத்தை, அவங்க ட்ரெஸ் போட முடியாத அளவுக்கு தூதர் கூட இருக்கலாம், வேண்டுமென்றே ஒரு ஏழையை கொண்டு நிப்பாட்டலாம் ஏத்தாப்புல. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பணங்கள் நம்மகிட்ட கொடுத்து வைக்காருன்னா ஏழைக்கு கொடுத்து உதவுடா அப்படிங்கிறதா அர்த்தம். புரியுதுங்களா? அப்படியே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, பல பரிமாணங்கள்ல போகணுங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறது. செல்வத்தை நீங்கள் அணிவிக்கிறதுக்கு இல்ல. அப்படி ஒருவேளை அணிவிச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்த லாசரு ஆபிரகாமின் மடியில இளைப்பாறுதல் இடத்துக்கு போகிறான். ஐஸ்வர்யவான் எங்கன்னா அகல பாதாளத்துக்குள்ள போயிட்டான். சோ கிறிஸ்துவ நீங்க புரிந்து கொள்ளணும், ஐஸ்வர்யவான்களாக இருப்பது அல்ல ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பதுதான் ஆசீர்வாதத்தினுடைய உச்சபட்சம். அதுவே அந்த தானம் தர்மமே உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை செம்மையாக சேர்த்துக் கொள்ளும். அதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 75:32 ஒரு சில வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், தாகமாய் இருந்தேன் தண்ணீர் தந்தீர்கள், என்ன சொல்றது, ஆடை இல்லாமல் இருந்தேன் ஆடை எனக்கு கொடுத்தீர்கள், அந்நியராக இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், இந்த சிறியவர்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் இவர்கள் என்னன்னா, சுவிஸ் பேங்க்ல வைப்பா அப்படியே பாத்தீங்களா, அமெரிக்கன் கேட்டான்னா என்ன சொல்வா, சுவிஸ் பேங்க்ல எல்லாம் போடுற அளவுக்கு இது இருக்கா? இந்தியன் பேங்க்ல நமக்கு அக்கௌண்டே கிடையாது, அந்த லட்சத்துல போய்கிட்டு இருக்கு, அக்கௌண்ட்ல போடணும் அப்படின்னா தான் நான் ஏகப்பட்ட அந்நிய பாச ஆரம்பத்துல பேசிருக்கேன். ஒண்ணும் கிடையாதப்பா, என்னதான் பப்பா பப்பா அந்நிய பாச, உனக்கும் பப்ப வாயாவுக்கும் பப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்களே, இந்த உபதேசத்துக்கு கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? இது நயனா அப்படிங்கிறத பைபிள பார்க்கணும். ஆல் அபவுட் பைபிள். இது தேவனால் உண்டான ஆவியா அப்படிங்கிறத பார்க்கணும். இவன் வேற ஒரு பாவியா அப்படின்னு பார்க்கணும். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சி சூடுண்ட பொய்யர்களுடைய மாய வஞ்சகத்தினாலே பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக இவர்கள் பிசாசினுடைய உபதேசத்தை நயவசனிப்பினாலும் நய வஞ்சகத்தினாலும் இது பண்ணுவாங்க. ஒரு மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா பயணிங்க. இதுதான் நம்ம சொல்றது. சரிங்களா? எச்சரிக்கையா பயணிக்கிறோம். ஒவ்வொரு உபதேசங்களும் கிறிஸ்து இயேசுக்கு உண்டான காரியமாக இருக்கிறதா, அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க வசதியா இருப்பீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை ஒட்டிய உங்களுடைய உபதேசம் இருக்கும் என்றால் அது ஆகார ஒரு படிப்பு. புரியுதுங்களா? உங்க உபதேசம் இதை வச்சு ஒரு மாய்மாலமான ஒரு கிரியைகளை ஒருத்தர் நடப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிசாசினால் உண்டான காரியம். ஆண்டவருடைய உபதேசமே ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தது. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய உபதேசமானது மாம்ச சிந்தையோடு மாம்ச கிரியைகளாக இருக்கிறது. இவர்களுக்கு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் அநேக ஆஸ்திபாசிகள், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு உண்டாக போகிற நன்மைதான் என்ன அப்படின்னு. அதாவது அதே வேளையில நீங்கள் பணத்தாசை இல்லாமல் நடங்க. ஏனெனில் தெல்லான பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சோ இன்னைக்கு டுடே உங்களுக்கு சாப்பிடறதுக்கு இருக்கா, போதும் என்று மனதுடைய கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று இருக்கிறது. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீங்கள் தரித்திரமாய் ஏற்றுக்கொண்டால் ஓகே, இந்த தரித்திரத்திலும் ஆண்டவர் நம்மை சரித்திரமாய் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. மண்டே போட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடியுது. இந்த பணம் நீங்க கொண்டு போறது இல்லை, பணத்தை எடுத்து போறது இல்லை, எதையுமே எடுத்து போறது இல்லை. எல்லாம் 2 நாள்ல இது பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. நீங்கள் கட்டிய வீடாக இருக்கட்டும், நீங்கள் கட்டிய மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், எவரும் உங்களோடு கூட வரமாட்டார்கள். 2 நாள் வேணா பட்டினி அடக்கலாம், 10 நாள் பேசலாம், அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் செத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். சோ கவனத்தில் கவனம் தேவை. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். அதுங்கிறது என்னன்னா, வாழ்க்கை வேலிடிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆயுள்ல ரொம்ப குறைவான காரியம். அந்த குறைவான காரியத்துல நாம கர்த்தருக்குள்ள நிறைவான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதை நாம பயணிச்சு போனோம் அப்படின்னு சொன்னா இவைகளை உண்ணவோ ஒடுக்கவும் நமக்கு நம்ம எதிரே பார்க்க வேண்டாம், எல்லாமே சாலிடா வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? கவலைப்படக்கூடாது. வேறொரு பதிவு.